மலையாள நடிகர் ஃபகத் ஃபாசில் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் சமீபமாக ஒரு மேடை பேச்சில் பேசும்போது தனக்கு ஏடிஹெச்டிங்கிற நோய் இருக்கிறதாகவும் அதை இப்போ குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த டாக்டர் சின்ன வயசில் அதை கண்டுபிடிச்சா அதை குணப்படுத்தியிருக்கலாம், இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் தனக்கு ஏடிஹெச்டி நோய் இருக்கிறதா ஃபகத் ஃபாசில் சொல்லியிருக்காரு. அட்டென்ஷன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளோட 6 மாதங்களுக்குள்ளே இதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக குணப்படுத்திடலாம். குழந்தையிலேயே அதை கண்டுபிடிக்காமல் விட்டுட்டா அது வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் அது அப்படியே அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த நோய் இருக்கிறவங்க ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது. ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவாக நடந்துப்பாங்க. அதாவது அவங்க செயல்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அளவுக்கு அதிகமாக கோபம், அளவுக்கு அதிகமான செயல்பாடு, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆபத்தான செயல்களில் கவலைப்படாமல் செய்வாங்க. ஞாபகப்படுத்தி பிரச்சனை அதிகமாக இருக்கும். எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க பேசும்போது குறுக்க பேசுவாங்க. தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ 100 பேர் இருக்கிற இடத்துல யாராவது கேள்வி கேட்டால் முதல்ல அவங்க தான் கையை தூக்கி பதில் சொல்லுவாங்க. குழந்தைங்கிட்ட இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க தானே அப்படி தான் பண்ணும் அப்படின்னு நம்ம அதை அலட்சியப்படுத்தி விட்டுட்டா அது வளர்ந்து பெரியவங்களாகும்போது பெரிய நோயாக மாறிட வாய்ப்பு இருக்குது. 6 மாதங்களுக்குள்ளேயே குழந்தைகளுடைய நடவடிக்கையில் வாட்ச் பண்ணி அதை டாக்டர்கிட்ட சொல்லி ஆலோசனைகள் கேட்கும்போது அதுக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த நோயை குணப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கவனிக்காமல் விட்டதில் இப்போ ஃபகத் ஃபாசிலுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அப்படின்னா இந்த நோய் பெரிய பாதிப்பு உண்டாக்குமா? இந்த நோய் இருக்கிறவங்க சாதிக்கவே முடியாதா? இந்த நோய் இருக்கிற நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. மைக்ரோசாஃப்டை உருவாக்கின பில் கேட்ஸ், வால்ட் டிஸ்னி, அவார்டு வின்னிங் காமெடியன் ரசல் பிராண்ட், சிங்கர் அண்ட் ஆக்ட்ரஸ் பாரிஸ் ஹில்டன், நோபல் பரிசு வாங்கின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லியோனார்டோ டாவின்சி, ஒலிம்பிக்கில் 28 முறை பதக்கம் வென்ற மைக்கேல் ஃபெல்ப்ஸ், புகழ்பெற்ற நடிகர் வில் ஸ்மித், ஸ்டீஃபன் ஹாக்கிங், இவங்க எல்லாரும் ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்க தான். அவங்க சரித்திரத்தில் இன்றைக்கி பெரிய அளவில் சாதனையாளர்களாக இடம்பெற்றிருக்காங்க. ஏடிஹெச்டிங்கிறது ஒரு நோய் அல்ல, மூளை நரம்பில் ஏற்படுற ஒரு வகை மாற்றம் தான்னு மருத்துவம் சொல்லுது. இந்த குறைபாட்டுக்கு மரபியல் காரணமாக இருக்கலாம்னு மருத்துவர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஏடிஹெச்டி இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலம் அவங்களுடைய ஐக்யூ லெவல் தாங்க. சராசரியாக 100லிருந்து 110 வரை ஒருத்தருக்கு ஐக்யூ லெவல் இருக்கும். ஏடிஹெச்டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஐக்யூ லெவல் 130 தாண்டி இருக்குமா. இவங்களோட பலவீனம் கவனம் சிதறல் தாங்க. அதை சரி செய்கிறது பெற்றோர்களால் மட்டும்தான் முடியும். ஏடிஹெச்டி பிரச்சனை உள்ள குழந்தைகளை சரியாக கவனித்து அவங்கள வளர்க்க வேண்டியது பெற்றோர்களோட கடமைங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் முடிவல்ல. தைரியமும் நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எல்லாராலும் சாதிக்க முடியுங்க.